வணக்க மக்களை, TRI அகாடமியிலிருந்து இன்னைக்கான வீடியோ எதை பத்தி அப்படின்னா வகுப்பு கிடையாது. ஸோ இன்னைக்கு வீடியோல நிறைய மாணவர்கள் நம்ம குரூப்லையும் சரி, கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, டெஸ்ட் பேஜில் சேர்ந்த நிறைய மாணவர் நிறைய டவுட்டர்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம். அதற்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் அறிவுடைமை டெஸ்ட் பேஜை பற்றி ஒரு எக்ஸ்பிளைனிங் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது டிஎன்பிசி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நீ படித்தது போதும், இது வரைக்கும் நீ படித்த சிலபஸ் இருக்கட்டும், படித்ததை தூக்கி போட்டுருங்க, புது சிலபஸ் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் சின்ன சின்ன மாறுதல்கள் பண்ணி வெட்டி ஒட்டியிருக்காங்க, காப்பி பேஸ்ட் அவ்வளோதான். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படியே மாற்றிட்டாங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும், பகுதி ஆல இலக்கணம், பகுதி ஆல இலக்கியம், பகுதி ஈல தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு, இலக்கியங்கள். ஸோ இதெல்லாம் படிப்போம். ஸோ அப்போ நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். 6th to 10th நியூ புக்கு, 6th to 10th ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ். ஸோ இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இவ்வளோத்தையும் படிப்போம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உனக்கு புரிதல் இருக்கா, மனப்பாடம் பண்ற ஆட்கள் எனக்கு டிஎன்பிசிக்கு நான் வேலைக்கு போறவங்களுக்கு தேவையில்லை. அதனால சிலபஸை சிம்பிள் ஆக்குறேன். வெறும் 80 கேள்வி, 20 கேள்வி நீ தான் படிச்சு எழுத போற, 20 கேள்வி மட்டும்தான் நீ மனப்பாடம் பண்ணி எழுத போற. அது எதுல இருந்து வரப்போகுது, பதிற்று பத்து, எட்டு தொகை, செந்ததில் இருக்கு இல்லையா, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், உடுமலை நாராயண கவி, பாவேந்தர். ஸோ இவங்க எல்லாத்தையும் நீங்க 20 மதிப்பெண்களை எடுக்க போறீங்க. அப்ப படிக்கிறது இங்க பாருங்க, படிச்சு எழுதுறது வெறும் 20 தான், ரைட். பாக்கி 80 மார்க் எங்க சார் இருந்து வரும்? பாக்கி 80 மார்க் இலக்கணத்துல ஆப்போசிட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப இது மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையான ஒன்று, ஆனால் போட்டி அதிகமாக இருக்கும். எப்படி சார் அப்படின்னா, இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ டெய்லியும் போட்டு பார்க்கணும். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் மனப்பாடம் பண்ணாலும், கேள்வியில நீங்க புத்தகத்துல இருந்து என்ன படிச்சுட்டு போனாலும் அதுல இருந்து அவுட் ஆஃப் சிலபஸ் தான் கேட்க போறாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்படி இல்லை. இப்ப பாரதியாரை பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா, பாரதியார் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டா எட்டயபுரம் தான். அது நீங்க எப்படி கேட்டாலும் சரி, எட்டயபுரம் தான் ஆன்சர். ஆனா இதுவே இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பண்பு தொகையில நம்ம ஒண்ணு படிச்சுட்டு போயிருப்போம், அங்க வேற ஒரு எக்ஸாம்பிள் கேட்பான், ஆனா பண்பு தொகை தான் வரப்போகுது. அப்ப நம்ம கான்செப்ட் தான் இங்க படிக்க போறோமே தவிர ஒவ்வொரு வார்த்தையும் மனப்பாடம் பண்ண போறதுல. அப்ப 80 கேள்வி இலக்கணத்துல இருந்து வரப்போகுது. ஸோ அப்ப இது தமிழ்ல ஒரு விஷயம். ஜிஎஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 5, யூனிட் 4 சொல்லி பழைய சிலபஸ் படி படிச்சிருப்போம். எந்த இதுல எவ்வளவு மார்க் வராதுன்னே தெரியாது. ஸோ எல்லாத்தையும் அப்படியே போட்டு படிக்கணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அழகா இதாப்பா ப்ளூ பிரிண்ட், இந்த பகுதியில இருந்து இவ்வளவு மதிப்பெண்கள், ஸோ நீ இதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதையும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 செட்டா பிரிக்கலாம். ஒன்னு செட்டு 1, செட்டு 2, செட்டு 3. அது எப்படி சார்? செட்டு 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, செட்டு 1ங்கிறது என்ன அப்படின்னா, பொருளாதாரமும் தமிழ்நாட்டு நிர்வாகமும், அதாவது யூனிட் 6 அப்படிங்கிறோம் இல்லையா, யூனிட் 6 இதுவும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து 40 மதிப்பெண்கள். மொத்தம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் வேற 75 மதிப்பெண்கள் தான். ஸோ அதுலயே 40 மதிப்பெண்கள் இதுல வந்துருச்சு. செட்டு 2ல பாலிட்டியும் ஹிஸ்டரியும், ஹிஸ்டரி ஐயனம் ரெண்டும் சேர்த்து. ஸோ அப்ப இது ரெண்டும் சேர்த்து எவ்வளவு மதிப்பெண்கள் சார்? இது ஒரு 25. ஸோ அப்ப 40 + 25 65 மார்க். இந்த 4 டாபிக் நீங்க படிச்சாலே 65 மார்க் உங்க கையில இருக்கு. பேலன்ஸ் இருக்க 10 மார்க் என்ன சார் அப்படின்னா, ஜிஎஸ் ஜெனரல் சயின்ஸ், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி, இந்த விஷயங்கள் பிளஸ் ஜாகிரபி, இது ரெண்டும் சேர்த்து 10 மதிப்பெண்கள். அப்ப நீங்க இந்த செட்ல படிச்சீங்க அப்படின்னாலே மார்க் எடுக்கலாம். ரைட்டா? சரி, ஓகே. இப்ப சிலபஸை பத்தி ஒரு புரிதல் வந்திருக்கு. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ் யூஸ்வல் 15 மார்க் எப்பயும் போல, சுருக்குதல், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், தனி வெட்டி, கூட்டு வெட்டி, பரப்பளவு, நேரம் மற்றும் வேலை, சதவீதம், லாப நஷ்ட சதவீதம், சராசரி, ஸோ இந்த புள்ளியல் நிகழ்த்தகவை. இதுல பாக்கி 10 மார்க்கு ரீசனிங். ஸோ அது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய மாற்றுதல் இல்லை. அப்ப சிலபஸ் என்ன, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகே, ரைட். இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன மைண்ட் செட்ல இருப்போம்,
சார் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு 2024. இப்ப அக்டோபர் மாசம் ரிசல்ட் வந்துருச்சு. அப்ப எல்லாம் என்ன பண்ணிருப்போம், எழுத முடியாதவங்களாம் சார் இன்னொரு 2 மாசம் நம்ம பாட்டுக்கு லெத்தாலஜிக்கலா இருப்போம், ஓரளவுக்கு படிப்போம், 25 வந்தனே நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு இருப்பீங்க. இது 1ஆம் தேதி நான் சொல்றது. 1ஆம் தேதி முடிவு எடுத்திருப்பீங்க. 1ஆம் தேதியில கரெக்டா 8 மணி நேரம் 4 மணி நேரம் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பீங்க. இன்னைக்கு தேதி 10 ஆகி போச்சு, 11ஆம் தேதி. அப்ப 10 நாள் போயிடுச்சு. அப்ப உங்களையும் நீங்களே ஏமாத்திக்கிட்டே வரீங்க. இதற்கு மேல நம்ம இதே மாதிரி கடந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, கட்டாயமாக சொல்றேன், இந்த வருஷம் இந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தாலும் வேலை வாங்குவது ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் சார் 2026ல தெரியாது, ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, புதிய பார்ட்டி ஆட்சிக்கு வரும், அதுக்கப்புறம் பல வேலைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சு 2027, அப்போ 2 வருடங்கள் கிடையாது பரீட்சை. 2 வருடங்கள் பரீட்சை கிடையாது. அதனால ஃபுல் ஃபோக்கஸ்டா இனி நம்மளுக்கு 150 நாட்கள் தான் இருக்கு. எவ்வளோ, 150 டேஸ் அப்படி இப்படின்னு வச்சீங்க அப்படின்னா லீவு எல்லாத்தையும் போக ஒரு 150 நாள் கையில இருக்கு. சார் குரூப் 4 பாஸ் பண்றதுக்கு இந்த 150 நாள் போதுமா? கட்டாயம் போதும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, 150 நாள்ல என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரியணும் இல்லையா? அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் சிலபஸ் எல்லா வீட்லயும் பிரிண்ட் அவுட் போட்டு வைங்க. எல்லா வீட்லயும் சிலபஸ் இருக்கும். தயவு செஞ்சு போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போட்டு பிரிண்ட் போட்டு வச்சிருங்க. பிரிண்ட் போட்டு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் சிலபஸை ஸ்டடி பண்ணுங்க. ஓகே, இந்த பகுதி இது கண்ணை மூடிட்டு சொல்லணும், பாலிட்டியில இத்தனை கேள்வி, இந்த டாபிக். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டடி பண்ணுங்க. இதை நீங்க ஸ்டடி பண்ணிட்டாலே ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஓகே, வேர் டு ஸ்டடி பாக்குறப்ப இந்த பகுதிகள் இருக்கு, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஒமிட் பண்ணுவீங்க. எப்ப நீங்க ஒரு சிலபஸை பார்த்து புத்தகத்தை வச்சு ஒமிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த சிலபஸ் நாலேஜ் வந்துருச்சு, நீங்க தேர்வுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, எப்படி படிக்கணும்? சிலபஸை வச்சு படிக்கணும். சிலபஸ்ல என்ன இருக்கோ, இப்ப இந்திய பொருளாதாரம் அப்படின்னா அதுல எங்கெங்க இருக்கு, 10th இருக்கா, 10th 11th ஸ்டாண்டர்ட் இருக்கா, 11th, அப்ப அந்த பாடத்தை மட்டும் தான் படிக்கணும். சும்மா 6th to 10th சார் தேவையே இல்லை. என்ன வேர் டு ஸ்டடி. ஸோ வேர் டு ஸ்டடி நிறைய பேர் போட்டுருக்காங்க, நம்மளும் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்க படிக்கலாம். அப்ப வேர் டு ஸ்டடி வச்சு படிக்கிறீங்க. ஓகே, படிச்சால் மட்டும் போதுமா? கிடையவே கிடையாது. திரும்பியும் சொல்றேன், இந்த சிலபஸ் கொண்டு வந்ததுக்கு காரணமே நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா இல்லையாங்கிறத பார்க்கத்தான். இது வரைக்கும் தேர்வுல எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் ஜிஎஸ் தான் நம்ம வேலைக்கு போறோமா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிச்சிருக்கோம். இப்ப சொல்றேன், தமிழ்லாம் நம்ம வேலைக்கு போறோமா இல்லையாங்கிறத தீர்மானிக்க போகுது. ஏன்னா இலக்கணம் அப்படிங்கிறது ஈஸி, ஆனால் நிறைய தப்பு பண்ணக்கூடிய ஒரு பகுதி. திரும்பியும் சொல்றேன், அப்ப இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், படிக்கிறீங்க, டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போட்டு பார்க்கணும். என்ன டெஸ்ட் சார்? நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம், எல்ல முடியும் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி ஒரு 13 டெஸ்ட் நடத்திருந்தோம். நம்மளுடைய நோக்கம் அந்த டெஸ்ட்டை ஃபுல்லா முடிக்கணும் அப்படிங்கிறதா. ஆனால் நிறைய மாணவர்கள் ஒரு 4 தேர்வு எழுதுனாங்க, அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போறது பார்க்கறது இல்லை, டெஸ்டிங் கவனிக்கிறது இல்லை. ஸோ நம்ம போடுற எஃபெக்ட்டுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓகே மாணவர்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை, எழுத விருப்பம் இல்லைன்றப்ப அந்த டெஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய மாணவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதா. ஆனால் அதை நீங்க பயன்படுத்தாத வகையில நம்ம எனக்குன்னு பர்சனல் ஒர்க் இருக்கு, பர்சனல் லைஃப் இருக்கு, அதையும் பார்க்கணும். ஸோ அதனால என்ன பண்றோம், சரி ஓகே இதை நீங்க பயன்படுத்தலையா அப்ப நிப்பாட்டிடலாம் இப்படி சொல்லி ஒரு முடிவு எடுத்து அதை நிப்பாட்டியாச்சு. அதை பத்தி யாருமே கேட்கல, என்ன சார் நிப்பாட்டிட்டீங்க, இண்டிவிஜுவலாக எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணல வெல்ல முடியும் டெஸ்ட் பேஜை பத்தி. சரி ஓகே நிப்பாட்டிட்டோம். அடுத்தது விடாமுயற்சி டெஸ்ட் பேஜ்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சோம். அதுல நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க, ஒரு 5 தேர்வு முடிஞ்சு. ஸோ அது போயிட்டு இருக்கு. இப்ப கடைசியாக இந்த 150 நாட்களை சரியாக பயன்படுத்துற வகையில அறிவுடைமை டெஸ்ட் பேஜ், அறிவுடைமை டெஸ்ட் பேஜ் சொல்லி ஒரு டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அறிவுடைமை டெஸ்ட் பேஜ் ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு தடவை நடைபெறும். என்ன சார் 10 நாளுங்கிறீங்க, சரி வருமா? என்னைய கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வாரத்திற்கு நீங்க படிக்கிறத விட 10 நாளைக்கு ஒரு சிலபஸ் முடிக்கிறதுனா சிறப்பாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், ஒரு மாசத்துல 30 நாள், இப்போ 10 நாளைக்கு ஒரு தேர்வு அப்படின்னா 3 தேர்வு எழுதுறீங்களா? தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே எல்லாம் கவர் ஆகுது நம்ம அறிவுடைமை டெஸ்ட் பேஜ்ல. அப்ப தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ்
3 தேர்வு. தமிழை பொறுத்த வரைக்கும் அழகு 1 முடிச்சிருவீங்க, அழகு 2 முடிச்சிருவீங்க, அழகு 3 முடிச்சிருவீங்க. அப்ப 20-30% தேர்வு முடிச்சு ஒரு மாசத்துல. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிபிகேஷன் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து சதவீதம், அடுத்து லாப நஷ்ட சதவீதம். இது 3ஐயும் ஒன்னா முடிக்கிறீங்க. 3 டாபிக் முடிஞ்சா அடுத்து ஜிஎஸ்ல பாலிட்டி முடிஞ்சு ஒரு மாசத்துல பாலிட்டி கம்ப்ளீட்டா முடிக்கிறீங்க. ஏன்னா பாலிட்டி 15 கேள்வி, ஆனா பாலிட்டி தனியா முடிக்கிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2024 முடிஞ்சு. ஸோ அப்ப ஒரு மாசத்துல நீங்க தெளிவா முடிக்கிறீங்க, அவ்வளவுதான். முடிச்ச உடனே அடுத்து டெஸ்ட். டெஸ்ட் எத்தனை மார்க்கு சார்? டெஸ்ட் 200 மார்க்குக்கு 250 மார்க் ஒவ்வொரு 10 நாளைக்கு நடைபெறும். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டி இருக்கேன், அதை பார்த்து நீங்க ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கிறத மட்டும் தான் சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தெளிவான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டேன், பிடிஎஃப் நிப்பாட்டேன், பார்த்து ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 19 வரைக்கும் தான் அட்மிஷன். சரி, ஓகே. இதுல எப்படி வேர் டு ஸ்டடிலாம் இருக்க போகுது? வேர் டு ஸ்டடி இது வரைக்கும் நம்ம எல்லாம் நடத்துற டெஸ்ட் பேஜ்ல இந்த பகுதிகள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நம்ம கொடுத்துருப்போம். நீங்க பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் பேஜுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் 1 கிளிக் வேர் டு ஸ்டடி லிங்க் கொடுத்துருவேன். கூகுள் ஃபார்ம் லிங்க், ஸோ கூகுள் டிரைவ் லிங்க், அதை நீங்க கிளிக் பண்ணால் போதும். அந்த 10 நாளைக்கு நீங்க என்ன படிக்கணுமோ அது எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருவோம். அது A to Z, தமிழா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், ஜிஎஸ்ஆ இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும். ஸோ நீங்க புத்தகத்தை தேடவே தேவையில்லை, ஏன்னா நம்மளே நோட்ஸ் கொடுத்துருவோம். மெட்டீரியல் மார்க்கெட்ல மேக்ஸுக்கு ஒரு நோட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 500 ரூபா, ஜிஎஸ்க்கு ஒரு நோட் வாங்குறீங்க அப்படின்னா, பாலிட்டி தனியா சொல்றேன், தனித்தனியா வாங்குறீங்க அப்படின்னா 300 சொல்லி 4 யூனிட் 1200 பிளஸ் 500 1700. தமிழுக்கு ஒரு நோட்ஸ் வாங்குறீங்கன்னா அது ஒரு 500. அப்ப 2500 ரூபா வேணும். நான் என்ன பண்றோம், எல்லாத்துக்குமே நம்ம நோட்ஸ் கொடுத்துறோம். என்ன பெஸ்டா இருக்கு, எந்த ஒரு கம்பெனியோட நோட்ஸ் பெஸ்டா இருக்கோ அதை நாங்க கொடுத்துருவோம். நீங்க படிக்க போற டாபிக் நீங்க அதை வச்சும் படிச்சால் போதுமானது. ஸோ இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ? 1000 ரூபாய், 1000 ருபீஸ். சரியா? சரி, ஓகே. 1 கிளிக்ல நீங்க மெட்டீரியல்ஸை படிக்கலாம். என்ன சார் வீடியோ காமிக்க மாட்டீங்க அப்படின்னா, கீழே நிப்பாட்டிருக்கேன், ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்க டவுன்லோட் படிக்கணும். இப்போ நான் நிறைய மாணவர்கள் குழப்பம் இருக்கு, ஸோ அவங்களுக்காக தான் திரும்ப இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். சரி சார், இது யாருக்கு, யார் யார் வரலாம்? ஃப்ரெஷ்ஷா இருக்கவங்க வாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் கட்டாயம், ஹவுஸ் ஒய்ஃபாக தான் ரெடி பண்ணிருக்காங்க. அடுத்து ஜாபுக்கு போறவங்க, ஒரு 3 பேருமே வரலாம். 10 நாள். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, 12:30 வரைக்கும் 2.5 மணி நேரம், 250 மதிப்பெண்கள். ஓகே, என்னால 10 மணிக்கு எழுத முடியாது, 11 மணிக்கு எழுத முடியும், 12 மணிக்கு எழுத முடியும். இல்ல சார் நான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் எழுத முடியும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களால எப்ப எழுத முடியுமோ அப்ப எழுதுங்க. திரும்பி சொல்றேன், உங்களால் எப்ப எழுத முடியுமோ அப்ப எழுதுங்க. ஆனால் கட்டாயம் எழுதணும், அதுல மாற்றம் கிடையாது. எப்ப எழுத முடியும் அப்ப எழுதலாம். ஸோ அப்ப இந்த குழப்பம் புரிஞ்சிருச்சா? ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து எது நல்லது? வீக்லி டெஸ்டா 10 நாளைக்கு ஒரு தடவையா? வீக்லி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 மதிப்பெண்களுக்கு நடக்கும். ஒரு மாசத்துக்கு 4 தேர்வு. அப்ப 4 × 15 எவ்வளோ? 600 கேள்வி. ஒரு மாசத்துக்கு மொத்தம் 600 கேள்வி படிக்கிற எழுதுறீங்க, டெஸ்ட் போடுறீங்க. இதுவே 10 நாளைக்கு ஒரு தடவை 250 மார்க் ஒரு டெஸ்ட். அப்ப 3 டெஸ்ட், 25 × 3 75 0. அப்ப 250 கொஸ்டின். அப்ப எது பெனிஃபிட் உங்களுக்கு? 10 நாளா வீக்லி டெஸ்டா? வீக்லி டெஸ்டா 10 நாளா? 10 நாள் 150 கேள்வி சேர்த்து வருது. அதுவும் இல்லாம நீங்க ஒரு தொகுப்பா முடிச்சுட்டு போயிட்டு இருப்பீங்க. நம்ம ஷெடியூல் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், இந்த அறிவுடைமை டெஸ்ட் பேஜுக்கு கிளிக் பண்ணி பாருங்க. சரி, இந்த கிளியாரிட்டி புரிஞ்சு. சரி, அப்ப எப்படி சிலபஸ் மாறி இருக்கு, அதற்கு எதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம், இன்னும் எத்தனை நாள் இருக்கு, எப்படி படிக்கணும், வேர் டு ஸ்டடி எல்லாம் எப்படி இருக்கும், ஸோ அப்படிங்கிறத எல்லாம் சொல்லிட்டேன். இன்னும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருக்கணும். ஒரு கோலை செட் பண்ணுங்க. செட் பண்ணி ஒரு கரெக்டான கைடன்ஸ் இருந்து நீங்க படிங்க. கைடன்ஸ்னா நான் என்ன மட்டும் சொல்ல, நிறைய இருக்கு. எது சிறந்ததோ அதை வச்சு நீங்க கைடன்ஸோட படிங்க. ஃபுல் கைடன்ஸ் எல்லாம் வீட்டில இருந்தே படிக்கலாம். டெஸ்ட் மட்டும் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேஜில் சேர்ந்து தொடர்ச்சியாக டெஸ்ட் போடுங்க. இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும். வேர் டு ஸ்டடி ஜஸ்ட் 1 கிளிக், நீங்க அந்த 10 நாளைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க படிச்சுக்கலாம். நீங்க மார்க்கெட்ல தனித்தனியா நோட்ஸ் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபா. நம்ம எல்லாம் சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட், கொஸ்டின் பேப்பரு, மெட்டீரியல் படிக்கிறதுக்கு, வீடியோ கிளாஸ், ஆன்சர் கீ, டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பைலிங்குல நடக்கும், தமிழ் மற்றும் மேக்ஸில் நடக்கும். சரிங்களா? ஓவரால் மார்க் லிஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன். ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் டவுட் இருக்கோ அப்பெல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு ஸ்டாஃப்ஸ். இது எல்லாம் சேர்த்து வெறும் 1000 ரூபாய்க்கு தரோம்.
ஸோ இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ விஷயங்கள் அடங்குனதை வேறு எந்த அகாடமி கொடுத்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நம்ம இதை ஓசியாவே பண்ணலாம். யாருமே தர மாட்டாங்க. நான் சவால் விடுறேன். இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து. ஓகே, 1000 rupees. ஸோ அப்போ 1000 ரூபாய். இந்த ஆஃபர் எதுக்கு வரைக்கும்? 19/1/2025 வருகின்ற அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த ஆஃபர். 20ஆம் தேதியிலிருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும். 20ஆம் தேதியிலிருந்து இந்த டெஸ்ட் பேட்ச், இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த பேட்ச்ல 29 தேர்வுகள் ஆரம்பிச்சிடும். அடுத்து நீங்க தேர்வு ஜூலை மாசம் தேர்வு எழுத போற வரைக்குமே இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ரொம்ப தரமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ்ல இருந்தீங்க. சார் இன்னும் நான் ஒரு டெஸ்ட் பேஜ்ல இருக்கேன், நான் ஜாயின் பண்ணலாமா? தாராளமா ஜாயின் பண்ணலாம். ஒன்னுல இருந்துட்டு இன்னொன்னுல ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. தாராளமாக ஜாயின் பண்ணலாம். யாரையும் ஜாயின் பண்ண கட்டாயம் ஜாயின் பண்ணுதுன்னு சொல்லலை. உங்களுக்கு தேவை இருந்தா ஜாயின் பண்ணலாம். ஏன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை தான். உங்களுக்கு அதுவும் எழுதுற மாதிரி இருக்கும், இதுவும் எழுதுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் ரெண்டுக்குமே ஜாயின் பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய டிசிஷன். ஸோ அப்போ எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு இதற்கு மேல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. சிலபஸ் என்ன, அதுல என்னென்ன மாற்றங்கள், ஸோ எல்லாம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய ஒரு மாணவர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, தேடுறீங்க, உங்க தேடல் நல்லது. தேடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் தேடல் அப்படிங்கிறது எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க? ஒரு புத்தகம் தேடுறீங்களா? சிலபஸ் எங்க இருக்குன்னு தேடுறீங்களா? இந்த பகுதி இந்த வரி எங்க புத்தகத்தில் தேட நல்லது. நீங்க நிறைய யூடியூப் சேனல் பாக்குறீங்க, பார்க்க வேணாங்கல. அதாவது நான் சொல்றது என்டர்டைன்மெண்ட் இல்லாம நம்ம டிஎன்பிசி படிப்பு சம்பந்தமாக ஒவ்வொரு விஷயமா தாவி தாவி போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இங்க ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். நம்ம இதுலேயே ப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து தம்பி வேற ஒரு அகாடமில இருந்து போறாங்கன்னா போறீங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இங்க படிச்சது உங்களுக்கு அவ்வளவுதான், திரும்ப புதுசா படிக்க. அப்ப என்ன ஆகும்? நாட்கள் போயிட்டே இருக்கும். நீங்க கடைசி வரைக்கும் தவி தவி போயிட்டே இருக்கிறோமே தவிர, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா கரையை கடக்க முடியாது. திரும்பியும் சொல்றேன், ஏதாவது ஒரு அகாடமியுடைய யூடியூப் சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எது கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அதிகபட்சம் ஒரு 3 இதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப கசகசன்னு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நாளைக்கு பின்விளைவுகளா ஏற்படும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே பணம் கொடுத்து வாங்க முடியும், எல்லாம் A to Z. ஆனால் இன்றைய நாளை நாளைக்கு நான் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதே தான் நம்மளுடைய டைமும். நம்மளுக்கு 5 மாசம் 6 மாசம் தான் இருக்கு. 150 நாள் தான். அந்த 150 நாளுக்குள்ள நான் வேலையை வாங்கணும். 150 நாள் நான் படுத்து கிடந்துட்டு அப்படி இப்படி சார் அந்த அகாடமி பார்த்தேன், இந்த அகாடமி பார்த்தேன், தவி தவி பார்த்தேன் சார், கடைசியில ஒன்றும் முடியல சார்னா முடிச்சு. ஒரு வயசு கூடி போச்சு, நாட்கள் போச்சு, அவமானம், பழி, வெட்டியா இருக்கும் வீட்டுல. இந்த மாதிரி பல ஏச்சு பேச்சுகளை வாங்க வேண்டும். அதை எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த 150 நாள் சரியா நீங்க பயிற்சிங்க அப்படின்னா கட்டாயமாக அரசு அதிகாரி ஆக முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அது நிறைய பண்ணிட்டு இருக்கோம். யூடியூப்ல ஃப்ரீயாகவும் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் பேஜ், ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம், பெய்ட் டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம். இந்த அறிவுரிமை டெஸ்ட் பேஜ் ஆனது பெய்ட் டெஸ்ட் பேஜ். ஸோ இதற்கான மொத்தம் எப்படி நீங்க சேரணும், எப்படி டெஸ்ட் நடைபெறும், பேக் டு ஸ்டடி எப்படி இருக்கும், தேர்வுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கீழே பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்து படிச்சு தெரிஞ்சு நீங்க டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த வீடியோ நிறைய மாணவர்கள் கேட்டதுனால தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வேற எதுவும் உங்களுக்கு கேள்விகள் அல்லது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா 8925192589 இந்த எண்ணிற்கு நீங்க SMS பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.